அனைவருக்கும் வணக்கம். நேற்று சந்திரகிரகணம் ராத்திரி 9:45 ஆரம்பித்து ராத்திரி விடிய அதிகாலை 1 மணி 25 நிமிஷம் வரையில் கிரகணம் நடந்திருக்கு. அது மாதிரி தமிழகத்திலையும் நிறைய கிரகணம் நடந்துக்கிட்டே இருக்கு. ஆட்சி கிரகணம் பிடிச்ச ஆட்சியாக இருக்கிறது. ஆகவே ஆட்சி மாற்றம் வேண்டும் என்பது தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய நோக்கமாக இருக்கிறது. டிடிவி தினகரன் கடுமையான குற்றச்சாட்டுகளை பாஜக தலைவர் மேல வைக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? என்ன நடக்குது? இது தொடர்பா வேற யாரும் கேட்குறீங்களா? டிடிவி சாரை பத்தி வேற யாரும் கேள்வி கேட்குறீங்களா? கேட்டா இப்போ இல்லை, எல்லாம் சேர்த்து ஒரே இல்லை சொல்லுவாரு. மதிப்புக்குரிய டிடி சார் அவர்கள், நான் ஏற்கனவே மதுரையில் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் நான் சொல்லியிருக்கிறேன். 2001 தேர்தலில் நான் திருப்பி அதையே சொல்றேன். 2001 நடந்த தேர்தலில் ஒரு முக்கியமான பங்கு என் போன்றவர்கள் உயர்நிலை வருவதற்கு அவர் காரணமாக இருந்தவர். அவர்களோடு நமக்கு எந்த கருத்து வேறுபாடும் இதுவரையில் இருந்தது கிடையாது. அதிமுக கட்சிக்குள் அவர்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்தது. நான் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய மறைவுக்கு பின்னால் 2017 நான் பாரதிய ஜனதா கட்சியிலே மதிப்புக்குரிய அமித்ஷா அவருடைய முன்னிலையிலே டெல்லியில போய் சேர்ந்தேன். அதன் பிறகு சட்டமன்ற கட்சி தலைவராக, பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில துணைத் தலைவராக நான் பொறுப்பேற்று, அதன் பிறகு எனக்கு முந்தைய மாநில தலைவருடைய பதவி காலம் முடிந்த பிறகு மாண்பு உள்துறை அமைச்சர் மாண்பு அமித்ஷா அவர்கள், மாண்பு பாரத நரேந்திர மோடி அவர்கள், மாண்பு அகில இந்திய தலைவர் JP நட்டா அவர்கள் எல்லோரும் அவருடைய ஆலோசனை பேரிலும் தேர்தலிலே பாரதிய ஜனதா நடந்த கட்சி தேர்தலில் போட்டியிட்டு மாநில தலைவராக மாண்பு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவருடைய ஆசீர்வாதத்தோடு நான் கட்சி பணி ஏப்ரல் 12ஆம் தேதியிலிருந்து கட்சி பணி இன்று வரையிலும் தொடர்ந்து காலையிலும் மாலையிலும், காலை ஒரு இடத்திலும் மாலை இன்னொரு இடத்திலும் மாலையிலும் மாநிலம் முழுவதும் சுற்றி வந்து கொண்டிருக்கிறேன். இதில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் ஏப்ரல் மாதம் நடக்கும்போது NDA கூட்டணி அமைத்து அதில் மதிப்புக்குரிய EPS அவர்களை தலைவராக அறிவித்து சென்றார்கள். நான் EPS அவர்களை தலைவராக அறிவிக்கவில்லை, அவர்கள் அறிவித்தார்கள், நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். நான் அகில இந்திய தலைமையுடைய ஒரு மாநில தலைமை, அகில இந்திய தலைமை என்ன சொல்லுகிறார்களோ அதைத்தான் நான் கேட்க வேண்டியது என் பொறுப்பும் என்னுடைய கடமையும் கூட. இதில் 2019ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக எங்களோடு இருந்தது. அப்பொழுது மதிப்புக்குரிய டிடிவி சார் எங்களோடு இல்லை. அவர் தனி கட்சி ஆரம்பித்து அதுக்கு முன்னால் பல்வேறு நிகழ்வுகள், அரசியல் மாற்றங்கள், பல்வேறு அரசியல் மாற்றங்கள் பிறகு அவர் தனி கட்சி ஆரம்பித்து அவர்கள் 2019ஆம் ஆண்டு ராமநாதபுரத்தில் நான் போட்டியிட்ட போது கூட அவர்கள் குக்கர் சின்னத்திலே அவர்கள் கட்சி சார்பாக போட்டியிட்டார். அதன் பிறகு 2021 சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுகவோடு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருந்து 65 இடங்களை பெற்றது. நாங்கள் 4 இடங்களை பெற்றோம். 66 சட்டமன்ற உறுப்பினர், நாங்கள் 4 சட்டமன்ற உறுப்பினர், பாட்டாளி மக்கள் கட்சி 5 சட்டமன்ற உறுப்பினர். அதன் பிறகு நடந்த பாராளுமன்ற தேர்தலில் மதிப்புக்குரிய டிடிவி சார் அவர்களுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எங்களோடு சேர்ந்தது. ஆனால் அதிமுக எங்களோடு இல்லை. அதன் பிறகு மாண்பு உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள் இந்த கூட்டணியை உருவாக்கினார். அப்போது பல இடங்களில் நான் பேசும்போது NDA கூட்டணியில் பாராளுமன்ற தேர்தல் எங்களோடு இருந்திருக்கிறார்கள், அவர்கள் எங்களோடு தொடர்ந்து பயணிப்பார்கள் என்று நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன். டிடிவி சார் கூட கேட்கும்போது நயினாரிடம் கேளுங்கன்னு சொல்லும்போது நான் அதே பதிலை செப்டம்பர் 1ஆம் தேதி நான் ஏற்கனவே பூரி தேவனுடைய அந்த பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டு அன்றைய பத்திரிகையாளர் சந்திப்பில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஆனால் அவர்கள் அப்பொழுதெல்லாம் எதுவும் சொல்லவில்லை, அதுக்கு முந்தி எதுவும் சொல்லவில்லை. நான் ஏற்கனவே பல முறை ஃபோனில் கூட நான் பேசியிருக்கிறேன் டிடிவி சார் அவர்களிடம்.
அப்போ அவர் எது இருந்தாலும் ஒரு நல்ல முடிவு வேணும் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. அதெல்லாம் ஃப்ராங்காக சொல்கிறேன். ஏன்னா அரசியல் உள்நோக்கமோ எனக்கு அரசியலில் இன்னும் பெரிய இதாக வரணும், என்ன பெருசாக நினைக்கணுங்கிறதுக்காக நான் எதுவுமே நான் சொல்லலை. பேசியிருக்கேன். அப்போ சீக்கிரமாக எல்லாம் நல்ல முடிவு பண்ணுங்கன்னு சார் பல முறை நான் பேசியிருக்கேன் ஃபோன்லேயும். பெரும்பிடுகு முத்தரையருடைய நினைவு நாள் வரும்போதும் கூடவே நின்று பார்த்துருக்கோம், பேசியிருக்கோம். திருச்சியில் தினமலருடைய நிறுவனர் அந்த முதலாளி வீட்டிலுடைய ஒரு 60வது நிகழ்ச்சியிலையும் நான் கூட இருந்து பேசியிருக்கேன், சந்திச்சிருக்கிறேன். அப்பொழுதெல்லாம் மதிப்புக்குரிய டிடி சார் எதுவுமே கருத்து எதுவுமே சொல்லலை. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நயினார் தான் காரணம், அவர் முன்னாள் மாநில தலைவர் கூட இபிஎஸ் முதலமைச்சர் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் திருநெல்வேலி நடந்த உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் எல்லாருமே சாட்சி. திருநெல்வேலியில் நடந்த 5 பாராளுமன்றத்தினுடைய பூத் கமிட்டி மாநாட்டில் மாண்பு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுடைய முன்னிலையிலே எங்களுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக வேண்டும், கடுமையாக உழைக்க வேண்டும். காரணம், இன்னைக்கு 20க்கு 25, 30% மேலே வாக்குகளை வைத்திருக்கிறது பெரிய கட்சி. மாண்புமிகு டிடி சார் அவர்களுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சட்டமன்ற தேர்தலில் கூட 165 இடங்களில் போட்டிட்டாங்க, 2.2% வாக்குகளை பெற்றார்கள். சிறிய கட்சி பெரிய கட்சி என்பது முக்கியமல்ல, கூட்டணி தான் முக்கியம். அதனுடைய அடிப்படையில் தொடர்ந்து இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நான் எல்லா இதிலும் பேசிட்டு தான் இருந்தேன். ஆனால் 2 நிகழ்வுகள் எப்படின்னா, மதிப்புக்குரிய ஜான் பாண்டியன் அவருடைய நிகழ்வு மாநாடு நடந்தது திண்டுக்கல்ல, அது அவருடைய கட்சி மாநாடு. அங்கே நான் வந்து ஆனால் அவர்கள் அழைக்கவில்லை என்கின்ற ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. அதே மாதிரி திரு ஜி.கே. வாசன் அவருடைய அந்த இடம்லாம் அழைக்கவில்லை என்று சொல்கிறார்கள். அதுவும் அவருடைய கட்சி. இது இருந்தால் கூட நான் காரணம் என்பது சொல்வது எந்த அடிப்படையில் என்பது எனக்கு அது புரியலை. அதை முன்னாடியே சொல்லியிருந்திருக்கலாம், ஒரு 2-3 மாதம் முன்னாடி என்ன போட்ட அன்றைக்கே கூட சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் இப்போ எந்த அடிப்படையில் மதிப்புக்குரிய டிடி சார் சொல்கிறாங்கங்கிறது எனக்கு அது விளங்கலை. திருநெல்வேலி பாசையில் சொன்னோம்னா விளங்கலை. அது கன்னியாகுமரி சொல்லலாம், அது திருநெல்வேலி சொல்லலாம்னு சொல்லுவேன். எனக்கு என்னென்னு விளங்கலை. கன்னியாகுமரி இல்லையா, எனக்கு கொஞ்சம் தொடர்பு உண்டு. எல்லாரும் வந்து ஒன்றிணைய வேண்டும் சொல்லி நான் மட்டும் சொல்லலை, பாரதிய ஜனதா மாநில தலைவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஹெச் ராஜாவும் சொல்லியிருக்காரு, பிரேமலாவும் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து எல்லோருடைய எண்ணமும் அப்படிதான் இருக்கு. எல்லாரும் ஒன்றிணைந்தால் மட்டும்தான் திமுகவை எதிர்கொள்ள முடியும் சொல்லி செங்கோட்டையன் இன்னைக்கு சொல்லியிருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது என்னன்னா, ஆரம்ப காலத்துல அதை தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். அதை வந்து நான் பல தலைவர்களிடம் நான் சொல்லியிருக்கேன், பல தலைவர்களிடம் நான் பேசியிருக்கேன், பல தலைவர்களிடம், எல்லா தலைவர்களிடம் சொல்லியிருக்கேன். எல்லாரும் ஒன்றா சேர்ந்தாலும் ஜெயிக்க முடியும்னு எல்லா தலைவர்கள்ட்டையும் நான் சொல்லியிருக்கேன். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. இன்றைக்கி நடைபெறுகிற திராவிட முன்னேற்ற கழக அரசு அது ஒரு நியாயமில்லாத அரசாக, மக்கள் விரோத அரசாக, பாலியல் வன்கொடுமையில் நிறைந்த அரசாக, மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன், சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, 24 லாக்அப் டெத்து, கள்ளக்குறிச்சியில் 60 பேர் ஒரு வருஷம் தொடர்ந்து, ஒவ்வொரு வருஷமும் 60 பேர் செத்துக்கிட்டே இருப்பாங்க. அரசாங்கம் சாராயம் குடிச்சு செத்த ஆளுக்கெல்லாம் 10 லட்சம் கொடுப்பாங்க. ஆனால் ரோடு ஆக்சிடென்ட்டில் இறந்து போயாச்சுன்னா 1 லட்சம் தான் கொடுப்பாங்க. ஆனால் மக்கள் நிலைமை என்னென்னா, இப்போ சாராயம் குடிச்சு செத்து போனால் கூட பரவாயில்லைங்கிற மாதிரி ஒரு மனநிலைமை கூட மக்கள் மத்தியில் வந்திருக்கு. சரிங்க, நீங்கள் என்ன நோக்கத்தோடு கேட்டீங்கன்னு தெரியும். அது ஒரு கட்சி, நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம். கூட்டணியில் இருக்கும்போது அது வந்து என்னன்னா, அது அந்த கட்சியினுடைய தலைவருடைய நிர்வாகத்தில் உள்ளது. இல்லை, கட்சியிலிருந்து நாங்கள் கூப்பிட முடியாது. ஒரு கட்சியில் கூட்டணியில் இருக்கும்போது இன்னொரு கட்சியில் நாங்கள் வந்து அப்படி அழைப்பது நாகரிகமான ஒரு செயல் கிடையாது. செங்கோட்டையன், ஓபிஎஸ், சசிகலா இவங்க இல்லாத அதிமுக பாஜக கூட்டணி ஒரு பின்னடைவை சந்திக்கும்னு நினைக்கிறீங்களா? என்னை பொறுத்தவரையில் இந்த திமுக அரசு இருக்கக்கூடாது. திமுக அரசுக்கு மாற்று அரசு வேண்டும். அதனுடைய அடிப்படையில் எல்லாரும் ஒன்றாக சேர வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். இன்னும் தேர்தலுக்கு
ஒரு 8 மாதம் இருக்கு. அந்த கூட்டணி வலுவான கூட்டணியா இருக்குது. நீங்க வலுவான கூட்டணியா ஆனீங்க. இப்போ இன்னும் ஒரு வாரத்துக்கு ஒருத்தர் அப்படியே கொஞ்சம் வெளியில போற மாதிரி ஒரு சூழல் இருக்கு. அவங்க இன்னும் 2 பேர் உங்கள்ட்ட கூட்டணியில் இருந்த 2 பேர் வந்து அடுத்த கூட்டணிக்கு வரல. அதான் பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க கூட்டணியை பத்தி இறுதி செய்யல, தேமுதிகவும் இறுதி செய்யல. இது போன்ற நிலையில எதிராளி இன்னும் உங்களோட மிகப்பெரிய பலமான எதிராளியை நீங்க எதிர்கொள்ள வேண்டிய நிலை அப்படிங்கும்போது ஒரு தோல்வி நிச்சயம் தானோ அப்படிங்கிற நினைச்சே தேர்தலை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படுமா? வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற நிலையில தான் நாங்கள் தேர்தலை சந்தித்தோம். எம்ஜிஆர் சொன்ன மாதிரி தோல்வியை பிறருக்கு கொடுத்தே பழக்கப்பட்டவர்கள். காங்கிரஸ் வாக்கு திருட்டு எதிர்ப்பு மாநாடு நேற்றுக்கு பாளையங்கோட்டையில நடந்தது. மேலிட பார்வையாளர், காங்கிரஸோட மேலிட பார்வையாளர் கிரீஷ் சோடகர் பேசும்போது 117 இருந்து 125 தொகுதியை குறி வச்சு காங்கிரஸ் ஒர்க் பண்ணணும்னு மாநாட்டுல பேசினாரு. திமுகவோட முக்கிய கூட்டணி கட்சியான காங்கிரஸ் அந்த மாதிரி ஒரு வியூகங்களை வச்சிருக்கும் போது அதிமுகவோட முக்கிய கூட்டணி கட்சியான பாஜக அந்த மாதிரி வியூகம் இருக்கா? காங்கிரஸோட இந்த கருத்தை எப்படி? அதாவது சீட்டு அவங்க கட்சியில் அவங்க கூட்டணியில கேட்கறது அவங்களுடைய சுதந்திரம். அது 125 கேட்கலாம், குறைந்தும் கேட்கலாம், கூடியும் கேட்கலாம். அது அவங்களுடைய கட்சியினுடைய பிரச்சனை. 125 கொடுத்தா அது அவங்களுடைய கூட்டணியை பொறுத்தது. ஆனால் எங்களை பொறுத்தவரை அதை கருத்து சொல்ல முடியாது. 125 தொகுதி கொடுத்தா காமராஜர் ஆட்சி வந்துருங்களே தமிழகத்துல. அதாவது அது அவங்கள்ட்ட தான் கேட்கணும். தமிழக முதலமைச்சர் வெளிநாட்டு சுற்றுப்பயணம் முடிஞ்சு இன்னைக்கு வந்திருக்காரு. 15,500 கோடி மேல முதலீடுகள் ஈர்க்கப்பட்டதா பேட்டி கொடுத்திருக்காரு. நல்லுறவுகளை வந்து இணைக்கக்கூடிய ஒரு பயணமா இந்த பயணம் அமைந்தது அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்திருக்காரு. முதலீடுகளை தாண்டி நல்லுறவை வந்து இந்த பயணம் ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. எந்த நாட்டுக்கும் அவரு ஒரு நாட்டினுடைய இல்லை, இந்திய நாட்டுக்கும் லண்டனுக்கும் போய் நம்ம முதலமைச்சர் போய் நல்லுறவு ஏற்படுத்திட்டு வந்தாங்களா? ஜெர்மனுக்கும் லண்டனுக்கும் போயிட்டு வந்தாங்க. போயிட்டு வந்த பயணம் நல்லுறவை இல்லை, அதான் நல்லுறவுனா இந்திய நாட்டுக்கும் ஜெர்மனிக்கும் நல்லுறவு ஏற்படுத்திட்டு வந்தாங்களான்னு தெரியல எனக்கு. சென்னையில் இருக்கிற ஹிந்துஜா ஃபைனான்ஸ் அது ஹிந்துஜா கன்சர்ன் விட்டுருக்கு. இங்கிலாந்துல இருக்கிற ஹிந்துஜா ஃபைனான்ஸ் அது ஹிந்துஜா குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி என்ன? அதாவது நான் ஏற்கனவே ஒரு வெள்ளை அறிக்கை கேட்டிருந்தேன். அதுக்கு இன்னைக்கு வர பதில் இல்லை. நான் ட்விட்டரில் ஒரு வாரத்துக்கு முந்தைய போட்டிருந்தேன். போட்ட உடனே மதிப்புக்குரிய தொழில்துறை அமைச்சர் வந்து பாரதிய ஜனதா கட்சி தலைவர் பொய் சொல்கிறாரா, அதுதான் பதவி அழகான்னு கேட்டார். ஆனால் நான் கேட்ட கேள்விக்கு பதிலே இல்லை. மறுநாள் போட்டால் பதிலே இல்லை. ஏன்னா ஏற்கனவே இருக்கிற கம்பெனியை, ஆல்ரெடி இங்கே இருக்கக்கூடிய கம்பெனியை அங்கே போய் இவங்க கூட்டிட்டு எக்ஸ்பான்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே கம்பெனி நாங்கள் கொண்டு வந்தோம்னு சொல்லி அதில் லிஸ்ட்டில் இந்த சொன்ன 15,000 கோடியில் அதுவும் அடங்கும். நான் சொன்னதுக்கு பதிலே சொல்லலை. இல்லை, இது வரைக்கும் எத்தனை கம்பெனி போயிருக்கு, எத்தனை நாட்டுக்கெல்லாம் போயிருக்காங்க, எவ்வளோ கம்பெனி வந்திருக்காங்க சொல்லணுமா இல்லையா? தாமிரபரணி மேம்பாட்டுக்கு வந்து நிகழ்வுகள், பாஜக கூட்டணியில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வுகள் வந்து மன வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவில் இருக்கிறது. முன்னாள் தலைவர் அண்ணாமலை பாஜக கூட்டணியில தற்போது ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் வந்து சரியா இல்ல, மன வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. எனக்குமே மன வருத்தம் தான். டிடி சார் இப்படி எல்லாம் சொல்லிட்டாருன்னு மன வருத்தம் தான் எனக்கும். நீங்க ஒரு நிறைய சட்டமன்ற தேர்தல் எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கு. குறிப்பாக வந்து தொடர்ந்து இந்த 5 ஆண்டுகள் திமுக அரசு இருந்திருக்கு. அடுத்தால எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஒரு முக்கியமான தலைவரா நீங்க தான் இருக்கீங்க. அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு தேசிய தலைமை. அன்னைக்கு மதுரையில் நான் பேட்டி கொடுத்தேன். டிடி சார் என்ன சொன்னாலும் நாங்கள் அதை மனசில் வைக்க போறதில்லை. ஆனால் கடந்து திரு அண்ணன் ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், டிடி சாராக இருக்கட்டும், அவனுடைய தலைமையிடம் கேட்டு நான் போய் பேச வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலை வந்தால் நிச்சயமாக அவரோடு சேர்த்து போட்டியிடுவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டால் நிச்சயமாக சரி. நீங்க இதை விட எடப்பாடி உங்களோட நெருங்கிய நண்பர், இருந்தாலும் அவரிடமும் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்காது. டிடி சாரும் எனக்கு நெருங்கிய நண்பர் தான், ஓபிஎஸ் அவர்களும் எனக்கு நெருங்கிய நண்பர் தான். எடப்பாடி இன்னும் சொல்லப்போனா எனக்கு டிடி சார் தான் ரொம்ப நெருங்கிய நண்பர். நயினார் நாகேந்திரன் வந்து நிறைய தகவல்களை நமக்கு சொல்லல, நிறைய எனக்கு என்ன ஒரு அப்பர் கிரேடா நடந்துக்கிட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு உங்களை முன் வச்சு அதனால அந்த பிரச்சனை ஏற்பட்டுச்சு, அந்த மாதிரி பார்க்கலாம். இப்போ நெல்லை மாவட்டத்தில் உங்க எல்லாருக்குமே தெரியும், நான் வந்து எனக்குலாம் எந்த கிரேடெல்லாம் எனக்கு ஒன்றும் கிரேடெல்லாம் கிடையாது. மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி இங்கே வரும்போதும் நான் சொல்லியிருக்கேன், வர்றாங்க வீட்டுக்கு வர்றாங்க, நான் பேசியிருக்கேன் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் அவங்கள்ட்ட. அதுக்கு மேலே ஒரு விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன்.
ஆனால் அது வந்து சார் இப்படி சொன்னால் நம்ம அதை அப்படி பொறுத்து. ஒரு நிலையில பாஜக தலைமை இந்த நிகழ்வுகளை எப்படி சார் பாக்குது? உங்களுக்கு தான் இதனுடைய பதில் தெரியும். பாஜகவோட டெல்லி தலைமை இந்த நிகழ்வுகளை எப்படி பாக்குது? இல்லை, நாங்கள் வந்து டெல்லி தலைமையோடு பேசி ஒரு முடிவு எடுத்து அதுக்கு பிறகு நாங்கள் எங்களுடைய எல்லாத்துக்கும் ஒன்றிணைவு. செங்கோட்டையன் கண்டிப்பாக டெல்லி போயிருக்காரு. ஹரித்வார்ல போய் நான் பாலராமரை பார்க்க போறாரு. ஹரித்வார் சிவன் கோவில். முன்னுக்கு பின் முரணான ஒரு எப்படி அது தகவல் எப்படி அவரு எப்படி என்ன சொல்லி ஹரித்வார்ல போய் பாலராமரை தரிசிக்க போகிறேன்னு சொல்றாரு. ஹரித்வார் வந்து ஒரு சிவன் கோவில். பாலராமர் அயோத்தியில இருக்காரு. இல்லை, அது நான் பார்க்கல. அது ஒருவேளை ஹரித்வார் போயிட்டு அங்கிருந்து அயோத்தி ராமரை பார்க்க போகலாமா இருக்கும். மன நிம்மதி இல்லைன்னு சொல்றாரு. ஒருவேளை அவர் பாஜக மன நிம்மதி தலைவர்களை இல்லைன்னு செங்கோட்டையன் சொல்றாரு. பாஜக சரி, அது தலைவர்களை அவர்கிட்ட தான் பார்க்க கேட்கணும். போகிறாரா? அவருடைய மனநிலைக்கு நம்ம பொறுப்பு சொல்ல முடியும். பாஜக தலைவர்களை பார்க்க போகிறாரா? ஏற்கனவே கடந்த முறை போயிருந்தாரு. நிர்மலா சீதாராமன் எல்லாம் பார்த்து வந்தாரு. கடந்த முறை போயிருந்தாரு. அது போன்ற நிலை தற்போது இருக்குதா? இல்லை, அவங்க தான் கோயிலுக்கு போறேன்னு தான் தெளிவாக சொல்லியிருக்காங்களே. தாமிரபரணி உள்ள ஒரு திருநெல்வேலி தொகுதி பத்தி சார் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறார். ஒரே ஒரு விஷயத்தை, ம். அண்ணாமலை அவர்கள் இப்ப இருக்கிற வரைக்கும் எங்களை கூட்டணியில ரொம்ப நன்றாக நடத்தினார். அதன் பின்புதான் அந்த கூட்டணியில் இவ்வளவு பெரிய சிக்கல் அல்லது ஒரு முரண்பாடு ஏற்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறார். அவருடைய கருத்தினுடைய வெளிப்பாடு வந்து ஒருவேளை அண்ணாமலை தலைமையில இருந்தா அந்த கூட்டணியில நாங்க தொடரலாம்ங்கிறத ஒரு சமிக்கையா சொல்றாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதை நீங்க அவர்கிட்டயே கேட்டுருக்கலாமே. டிடி சார்கிட்டே கேட்கலாம். நீங்க நெல்லைக்கு அமித்ஷா வரும்போது என் வீட்டுக்கு வராருன்னு அவர் சொல்லியிருந்தீங்க. அப்ப அவருக்கு அழைப்பு கொடுத்துருந்தீங்களா? அவர் வரதுக்கு இல்ல, வீட்டுல இருந்து கட்சிக்காரங்களுக்கு யாருக்குமே அழைப்பு கிடையாது. நான் சொல்லியிருந்தேன். வீட்டுக்கு வர்றாங்க, நான் கருத்துக்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தகவலை சொல்லியிருக்கேன். இங்க வந்து பிஜேபி கட்சிக்காரங்களுக்கே யாரும் நாங்க கூப்பிடல. தமிழ்நாட்டிலும் பாஜக வந்து வாக்கு திருட்டில் ஈடுபடலாம் அப்படின்னு எல்லாருமே கொளத்தூர் தொகுதியில் தான் 9,000 ஓட்டு அங்க திருட்டு நடந்திருக்குன்னு சொல்றாங்க. அதை நான் எடுத்து பார்த்துட்டு உங்களுக்கு நாளைக்கு அந்த லிஸ்ட் தராங்க. அவருடைய பேச்சை எப்படி பாக்குறீங்க? மாநாட்டில் அவருடைய பேச்சை எப்படி பாக்குறீங்க? யாருடைய பாரதிய ஜனதா சிதம்பரத்தினுடைய பேச்சை எப்படி பாக்குறீங்க? எல்லா பக்கமும் பீகார், மகாராஷ்டிராவை தொடர்ந்து தமிழ்நாட்டில் பீகார் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். உங்களுக்கு 65 லட்சம் ஓட்டுல 30 லட்சம் பேர் இறந்து போனவங்கள சேர்த்து வச்சிருக்காங்க. அதுல 19 லட்சம் பேர் ஊர்ல இல்ல. மீதி இருக்கவங்க பாத்தீங்கன்னா எல்லாம் இடம் மாறி போயிருக்காங்க. எல்லாம் இங்க தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க ஓட்டு போடுறதுக்காக வேண்டி. இதைதான் சிதம்பரம் சொல்லியிருப்பாரு. சிதம்பரம் சொல்லும்போது ஒரு தொகுதியில ஒரு எம்எல்ஏ சட்டமன்ற தொகுதியில வந்து 10,000 வாக்குகள் வித்தியாசத்துல அந்த எம்எல்ஏ ஜெயிக்காரு. அடுத்தால நடக்கக்கூடிய தேர்தல்ல 12,000 ஓட்டு வந்து லேக் ஆகுது. ஒரே தொகுதியில தோத்து போறாரு. அதே மாதிரி கர்நாடகால ஒரு தொகுதியில 7 தொகுதியை கொண்ட அந்த சிகாரிப்பு அந்த மகாதேவபுரம் நினைக்கிறேன். அந்த தொகுதியில வந்து 7 சட்டமன்ற தொகுதி, 7ல 6 தொகுதியில் 88,000 வாக்குகள்ல வந்து காங்கிரஸ் லீடர்ல இருக்கு. ஒரே ஒரு தொகுதியில் 1,22,000 ஓட்டுல பிஜேபி. அது எப்படி அது சாத்தியம்? வாக்கு திருட்டுல ஈடுபடுவது தெரிய வருது தானே அப்படின்னு சொல்லி அவருடைய குற்றச்சாட்டு. சார், நான் 2006ல் 400 ஓட்டுல தோத்தேன். 2011 38,500 ஓட்டுல ஜெயிக்கேன். இதெல்லாம் ஒரு பேச்சா சார்? ஒரு இதுக்கு ஆக்ஸ்போர்ட்ல போய் படிக்கணுமா நீங்க? எப்படி தெரியல எனக்கு. நான் 2006ல் 400 ஓட்டுல நான் தோக்குறேன். 2011 வந்து நான் 38,500 ஓட்டுல மக்கள் ஜெயிக்க வைக்கிறாங்க. எதுல ஓட்டு திருட்டு, எதுல நான் ஓட்டை எங்க அதிகமா சேர்த்திருக்கேன்? என்ன நடக்கு நாட்டுல? அதிமுக கூட்டணியோட வலிமையை பற்றி குறைத்து மதிப்பிடக்கூடாதுங்கிறது சிதம்பரம் சொல்லும்போது இப்போ உள்ள பிரச்சனையை குறித்து வச்சு அதிமுக கூட்டணியுடைய பலத்தை வந்து குறைத்து மதிப்பிடக்கூடாது. இன்னொரு திருக்குறளை மேற்கொள் கட்டி அன்றைக்கி ஒரு புதுக்குழுல நேற்றுக்கு நடந்த மாநாட்டில் சிதம்பரம் பேசினார். திமுக பலமான அணி, அதிமுக வந்து பலம் இல்லை அப்படின்னு அவங்களை வந்து குறைத்து மதிப்பிட முடியாது. சொல்லுது யாரும் சொல்லியிருக்காங்க? சிதம்பரம் சொல்றாரு. அதே சிதம்பரம் தான் சொல்லியிருக்காரு. இதையும் சொல்லியிருக்காரு, அதையும் சொல்லியிருக்காரு. இல்ல நான் இது வரைக்கும் நான் பேசல. இல்ல அவரும் பேசல. தொகுதி மக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு மாநில தலைவர் ஆனதுக்கு அப்புறம் குறைஞ்சிட்டு இருக்குதா? ரெண்டாவது, தாமிரபரணிக்கு மத்திய அரசு சிறப்பு நிதி தரேன்னு சொன்னாங்க. அது எந்த அளவுல இருக்கு? அதாவது தாமிரபரணி நதிகளை பொறுத்த மட்டும் மாநில அரசு தான் அதனுடைய பணங்களை செலவு பண்ணி சுத்தப்படுத்த வேண்டியது மாநில அரசு தான். அதை உயர்நீதிமன்றமும் இன்னைக்கு அறிவுறுத்திருக்கு. உயர்நீதிமன்றத்துக்கு மாநகராட்சிக்கும் பதில் கொடுத்துருக்காங்க. செய்ய வேண்டியது மாநில அரசு. சரி, இபிஎஸ் சொல்லியிருக்காப்புல இந்த தேவருக்கு வந்து பாரத ரத்னா விருது வழங்கணும்னு சொல்லி நீங்க பேசிய ஆலோசனை கட்சியினுடைய மாநில தலைவர் எப்படி பார்க்குறீங்க? நீங்க அதுக்கு வலியுறுத்துறீங்களா? இல்லை, கண்டிப்பாக அது வலியுறுத்தும். பாரத ரத்னா கொடுக்கப்பட வேண்டிய தேசியமும் தெய்வீகமும் 2 கண்கள்னு சொன்னவர் பசுமன் முத்துராமலிங்க.
சுபாஷ் சந்திர போஸுடைய அந்த படையிலேயே ஐயன் இருந்தவர். சுதந்திர போராட்டத்திற்காக போராடி தன்னுடைய வாழ்நாளில் 4000 நாளுக்கு மேலே ஜெயிலில் இருந்திருக்காங்க. ஆக பாலகங்காதர திலகருக்கும் நமது பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவுக்கும் தான் வாய்ப்பூட்டு சட்டம் போட்டதாக சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஆளுக்கு நம்ம பாரத ரத்னா கொடுத்தது நம்ம மதுரை விமான நிலையத்துக்கு பெயர் வைக்கிறது பரிந்துரை செய்யணும். மதுரை விமான நிலையம் மதுரைக்கு மதுரை தானே வைக்கணும். இல்ல, பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பேரை சொல்லி தொடர்ந்து கிருஷ்ணசாமி வந்து அதுக்கு வந்து எதிர்வினை தெரிவிச்சு இமானுவேல் சேகர் பேர் பாஜக. அதான் இப்போ என்னன்னா சுதந்திர போராட்ட தியாகிகள்லாம் ஜாதி தலைவர் ஆகிட்டாங்க. தேர்தலை சந்திக்கணும்னா அந்த மாதிரி ஒரு மோசமான சூழ்நிலைக்கு நாடு போயிட்டு இருக்கு. ஆனால் அந்த மாதிரி சர்ச்சையெல்லாம் இப்போ வேண்டாம் நமக்கு. டிடிவி தினகரன் வந்து வேற இயக்குறாங்க அப்படின்னு நீங்க பாக்குறீங்களா? இல்ல தொடர்ந்து இப்ப திடீர்னு இந்த ஒரு இப்படி ஆயிட்டு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட நாங்க இதுலதான் தொடரணும்னு சொல்லிட்டே இருந்தாரு. இப்ப திடீர்னு இந்த மாதிரி ஒரு போக்குல பேசிட்டு இருக்காங்க. யாரும் இயக்குறாங்களா? அது நீங்க அவர்கிட்ட கேட்டீங்கன்னா கரெக்டா பதில் சொல்லுவார்.